Hello friends, welcome to VRS Learning. இன்னைக்கு நம்ம சேனல்ல 11th standard physics lesson 5 motion of system of particles and rigid bodies இந்த லெசன்ல இருந்து important questions தான் பார்க்க போறோம். அதாவது 2 marks, 3 marks, 5 marks, numerical problems இது எல்லாமே தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். 2 marks, 3 marks, 5 marks. இப்போ வாங்க 2 marks புக்கில் எங்கெங்கே இருக்குன்னு மார்க் பண்ணிடலாம். பேஜ் நம்பர் 209ல் சென்டர் ஆஃப் மாஸ் இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 208ல் ரிஜிட் பாடி இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 217ல் டார்க் வித் எக்ஸாம்பிள்ஸ் இதுலேருந்து இது வரைக்கும். எக்ஸாம்பிள் வந்து இங்கே மேலே கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 224ல் ஆங்குலர் மொமெண்டம் இதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும். பேஜ் நம்பர் 230ல் கப்பிள் ஆர் டேர்னிங் எஃபெக்ட் இதிலிருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் கொஷின் பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ். இந்த கொஷினுக்கு புக்கில் ஆன்சர் கரெக்டாக இருக்காது, இது காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 231ல் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 238ல் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் இதுலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் கொஷின் பேஜ் நம்பர் 239ல் பேரலல் ஆக்சிஸ் தியரம் இதுலேருந்து இது வரைக்கும். இதோட ஃபார்முலா எழுதிக்கோங்க. இந்த ஃபார்முலா நம்ம எழுதிட்டாவே போதும், அதை யூஸ் பண்ணியே ஸ்டேட்மெண்ட் ஈஸியாக எழுதிடலாம். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 240ல் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் இதுலேருந்து இது வரைக்கும். ஃபார்முலா எழுதிக்கோங்க. இதுவும் லாஸ்ட் கொஷின் வரதான். ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், ஈஸியாக ஸ்டேட்மெண்ட் எழுதிடலாம். பேஜ் நம்பர் 246ல் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் இதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும். அவ்வளோதான். இப்போ 2 மார்க்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் 3 மார்க்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 219 வாட் ஆர் த நெட் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆன் தி டார்க் இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 224 ரிலேஷன் பிட்வீன் டார்க் அண்ட் ஆங்குலர் அக்சலரேஷன் இதிலிருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 226ல் ரிலேஷன் பிட்வீன் ஆங்குலர் மொமெண்டம் அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி இதிலிருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் அதே பேஜில் ரிலேஷன் பிட்வீன் டார்க் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் இதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும். பேஜ் நம்பர் 248ல் ஒர்க் டன் பை டார்க் இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 250ல் கம்பேரிசன் ஆஃப் டிரான்ஸ்லேஷனல் அண்ட் ரொட்டேஷனல் குவான்டிட்டிஸ் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக. நெக்ஸ்ட் கொஷின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்லைடிங் அண்ட் ஸ்லிப்பிங். இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து புக்கில் பேராவாக இருக்கும். நான் இங்கே ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதியிருக்கேன், இதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ 3 மார்க்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் 5 மார்க்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 228ல் டைப்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக. பேஜ் நம்பர் 232ல் பெண்டிங் ஆஃப் சைக்கிளிஸ்ட் இன் கர்வ்ஸ் இதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும். பேஜ் நம்பர் 234ல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ யூனிஃபார்ம் ராட் இதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும். பேஜ் நம்பர் 236ல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ யூனிஃபார்ம் ரிங் இதிலிருந்து இது வரைக்கும். அதே சேம் பேஜில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ யூனிஃபார்ம் டிஸ்க் இதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும். பேஜ் நம்பர் 239ல் பேரலல் ஆக்சிஸ் தியரம் இதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும். நெக்ஸ்ட் கொஷின் அதே சேம் பேஜில் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் இதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும். பேஜ் நம்பர் 256ல் ரோலிங் ஆன் இன்க்ளைன்டு பிளைன் இதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும். அவ்வளோதான். இப்போ 5 மார்க்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 211ல் எக்ஸாம்பிள் 5.1. பேஜ் நம்பர் 213ல் எக்ஸாம்பிள் 5.3, எக்ஸாம்பிள் 5.4. பேஜ் நம்பர் 216ல் எக்ஸாம்பிள் 5.6. பேஜ் நம்பர் 219ல் எக்ஸாம்பிள் 5.7, எக்ஸாம்பிள் 5.8.
பேஜ் நம்பர் 233ல எக்ஸாம்பிள் 5.13, பேஜ் நம்பர் 254ல எக்ஸாம்பிள் 5.21, பேஜ் நம்பர் 256ல எக்ஸாம்பிள் 5.22. அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் எல்லா சமும் பார்த்துக்கோங்க. இந்த லெசனில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு எதுவும் இல்லை, ஆனால் எல்லாமே பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் 5th லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் 6th லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.